மழலையின் கனவு. மழைக்காலம், பசுமையான பசுமை, தென்றல் வீசும் காலை. தமிழகத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் வசிப்பவன்தான் சிறுவன் முத்து. வயது 10. அவனுடைய கண்கள் கனவுகளால் நிரம்பியவை. ஆனால் வீட்டில் ஏழ்மை. பள்ளிக்கூடம் போகும் இடத்தில் வேலை செய்ய வேண்டிய நிலைமை. அவனுடைய தந்தை ஒரு விவசாயி. நிலம் சிறியது, அறுவடை மோசம். கல்வி எதுக்கு, நம் குடும்பத்தை பார்த்துக்கணும் என்பதே பாசத்தோடு தந்தையின் வார்த்தை. ஆனால் முத்து தினமும் காலை வேலை முடித்துவிட்டு பள்ளிக்கூடம் ஓடி செல்வான். பழைய புத்தகம், உடைந்த பென்சில். ஆனால் விழுந்த இடத்திலிருந்து எழுவதுதான் முத்துவின் மனம். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அறிவிப்பை கேட்டான். மாநிலம் முழுவதும் சிறந்த கட்டுரை எழுதும் மாணவர்களை முதல்வர் பாராட்டு விழாவில் அழைப்பார்கள். முத்து ராத்திரி முழுக்க விளக்கு கீழே எழுதினான், என் அம்மாவின் கனவு. அவனுடைய வார்த்தைகள் எளிமையானவை, உணர்வானவை. அந்த கட்டுரை மாவட்டத்திலேயே முதல் பரிசு வென்றது. முதல்வரின் விழாவில் கிராமத்தில் இருந்து வந்த சிறுவனின் முகம் ஒளிர்ந்தது. அவன் பேசினான், எனக்கு கனவு இருக்கிறது. அந்த கனவுக்கு இடையில்லை, ஏழ்மை இல்லை, முயற்சி என்பதே மரியாதை. மக்கள் கைத்தட்டினர். நாளைய ஆசிரியர், அதிகாரி, வழிகாட்டி அவனில் இருந்தான். முடிவில் நீ யார் என்பது முக்கியமல்ல, நீ எதற்காக போராடுகிற என்பதே உறுதியான வெற்றி. இந்த கதை பிடித்திருந்தால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஹைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். என்னுடைய சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள்.